Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. நவராத்திரி ஸ்பெஷல் பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இறுதியாக நம்ம பார்க்க போகிறது மீனராசிக்கான பொது பலன். அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பொது பலன் பார்த்துடலாம். மீனராசி இவங்களுக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை சொல்லிடலாம். இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து, காதல் சார்ந்து, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக போகும், அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அது வந்து அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மா, அவங்களுடைய ஒய்ஃப் இல்லை அவங்களுடைய அக்கா, ஸோ அப்படி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுடைய ஒரு சஜஷன், அட்வைஸ், அவங்களுக்கு கூட ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன், இதெல்லாம் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக அவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சில வார்த்தைகளானது இவங்களுக்கு ரொம்பவே உத்வேகமாகவும் இருக்கும் அண்ட் சில பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் அமையும். இப்படி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் அண்ட் அவங்க கிட்ட வந்து சரியான ஒரு அணுகுமுறை மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளும் போது இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸும் கிடைக்கும் அண்ட் கரெக்டான ஒரு டைரெக்ஷன் நோக்கி அவங்களால வந்து போக முடியும் அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் அப்படின்றது ப்ளஸ் தரக்கூடிய விஷயமா இருக்குது. நெகட்டிவிட்டி ஒரு மைனஸ் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் என்ன, இல்லை இவங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். ஸோ அது தெரியும் போது அப்போ அதிலிருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளணும். ஸோ அது தெரிகிற காலத்தில் சில பேருக்கு அது தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் இருக்கான்னு. பட் இது எல்லாமே அவங்க அதுலேருந்து வெளியேறணுன்றதுக்காக தான் தெரிய வரும். ஸோ அது சின்ன மைனஸ் மாதிரி, அதாவது ஒரு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அது நல்லதுக்காக தான் வரும், நல்ல விஷயங்களுக்காக தான் வருது அப்படின்றது உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ அதே மாதிரி மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரத்தில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்கா அம்மா என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்காம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள், சில இடங்களில் வந்து நோ சொல்லிவிடுங்க. சில நபர்கள் உங்களுக்கு சரியில்லைனா அவங்களை பிளாக் பண்ணிவிடுங்க. ஈவன் எல்லா விதத்துலேயும் உங்களை ரீச் அவுட் பண்ண முடியாத அளவில் பிளாக் பண்ணிடணும் அண்ட் நோ சொல்லிடணும். இது மட்டும்தான் அவங்களுடைய சரியான பாதைக்கான ஒரு வழியாக இருக்குமே தவிர்த்து ஏதோ ஒரு இமோஷ்னல் ரீதியான ஒரு பாண்டிங்கோ, ஏதோ ஒரு அவங்க மேலே இருக்கிற ஒரு அக்கறை, பாசம், ஏதோ ஒரு ஈர்ப்பு, இதனால் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால், அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பாதிப்பாக மாறும். ஸோ இனிமேல் அதை செய்ய வேண்டாம். சில நபர்களுக்கோ இல்லை இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில தப்பான பழக்க வழக்கம் கூட சொல்லலாம், சில விஷயங்களை பிளாக் பண்ணணும், நோ சொல்லணும் அப்படின்றது தான் துர்காம்மா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்காம்மா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். துர்காம்மா முன்னாடி நின்று நல்ல சத்தமாக கூட இந்த விஷயத்த வந்து சொல்லணும். ரொம்ப நன்றிம்மா, என்னை வந்து நல்வழிப்படுத்தி சரியான டைரக்ஷனில் கொண்டு போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு டெய்லி கத்தி கிராட்டிடியூட் பண்ணாலே போதும். கொஞ்சம் சத்தமாக ஒரு லவுட் டோனில் கூட சொல்லலாம், சத்தமாக சொன்னாலே போதும். இதை டெய்லி அவங்க தொடர்ந்து பண்ணாலே போதும். இதுதான் அவங்களுக்கான ஒரு சிறந்த ரெமடியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்காம்மா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்காம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே அது உங்களுக்கானது இல்லை. நீங்கள் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் தான் அதை வந்து இறங்கி செயலில் இறங்கணும், முறியடிக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு என்கிட்ட விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை, அடுத்தக்கிட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இவங்க என்னென்னா எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தான் வந்துருச்சோ, நம்ம தான் அதை வந்து நின்று ஃபேஸ் பண்ணணுன்ட்டு இவங்க அவங்களோட வேலையை விட்டு தப்பான டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருப்பாங்க. இல்லை பிரச்சனைகளை இவங்களே போய் மாட்டிப்பாங்க. ஸோ இனிமேலாவது இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இவங்க வந்து போய் தலையிடாமல் அதை துர்காம்மா கிட்ட சமர்ப்பிச்சிட்டா போதும். அவங்க இவங்களுக்காக ஃபைட் பண்ணிப்பாங்க, என்னையும் உங்களுக்காக ஃபைட் பண்ண விடுங்க அப்படின்றது தான் அவங்க இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு
துர்காம்மா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது துர்காம்மா முன்னாடி நின்று ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றினாலே போதும். கற்பூரம் ஏற்றி வச்சு கோவில்லையோ வீட்லேயோ கற்பூரம் ஏற்றி இவங்களுடைய கவலைகள் எல்லாமே அந்த கற்பூரம் எரிஞ்சு முடியறதுக்குள்ளே இவங்களுடைய கவலைகள் எல்லாம் சொல்லிடணும். அவ்வளோதான். இதை டெய்லி செஞ்சாலே போதும். கண்டிப்பாக இவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நெகட்டிவ்லேருந்து இவங்களும் ரிலீஸ் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்தாலும் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. மீன ராசியில் இறுதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு துர்காம்மா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு துர்காம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க துர்காம்மா வழிபாடு, பக்தின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அந்த பக்தின்ற ஒரு விஷயம் எதை வேணாலும் பிரேக் பண்ணும். எவ்வளோ பெரிய இந்த பிரபஞ்ச விதியை கூட அவங்களோட பக்தி உடைச்சிரும். அந்த விதியை மதியால் வெல்லலாம் மாதிரி உங்களோட பக்தி விதியை கூட பிரேக் பண்ணிடும். அப்போ அதே பிரேக் பண்ணும் போது மற்ற பிரச்சனைகள் விஷயங்களை பிரேக் பண்ணாதா, இவங்களுடைய கஷ்டங்கள் பிரேக் பண்ணாதா? அப்போது இவங்க எப்போவுமே தொடர்ந்து பக்தின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்தால் போதும். துர்காம்மா மீதான பக்தியை மட்டும் மேற்கொண்டா போதும். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு துர்காம்மா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான பரிகாரம்ன்ற போது ரொம்ப சிம்பிள் தான். இவங்களுக்கு பிடிச்ச தெய்வீக பாடல்களையோ இல்லை பஜன்ஸ் மந்திரத்தையோ இவங்க துர்காம்மா முன்னாடி உட்காந்து சாண்ட் பண்ணாலே போதும். ஸோ இவங்க அதுவும் குழந்தைங்க மாதிரி, இப்போ சில பேர் யாராவது பார்த்துருவாங்களா ஒரு மாதிரி ஆகிடுமான்னுலாம் பொறுமையாக சாண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பான். அப்படி இல்லாமல் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக யார் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுவாங்க. அந்த சைல்ட் லைக் பிஹேவியரோட இவங்க துர்காம்மாவுக்கு அவங்களுடைய பாடல், அவங்களுடைய மந்திரங்கள் மூலிமா அவங்களுடைய சந்தோஷத்தை சமர்ப்பிக்கணும். என்னால் இதுதான் முடியும் உனக்கு நிறைவா அப்படின்றத சமர்ப்பிக்கணும். இதை ரெமெடியாக செஞ்சாலே போதும். அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து, காதல் சார்ந்து, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக போகும். அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அது அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மா, அவங்களுடைய ஒய்ஃப் இல்லை அவங்களுடைய அக்கா, ஸோ அப்படி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுடைய ஒரு சஜஷன், அட்வைஸ், அவங்களுக்கு கூட ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன், இதெல்லாம் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக அவங்க கேட்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சில வார்த்தைகளானது இவங்களுக்கு ரொம்பவே உத்வேகமாகவும் இருக்கும் அண்ட் சில பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் அமையும். அதே மாதிரி இந்த மீன ராசிக்கான நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலன் சொன்னீங்க. அதே மாதிரி துர்காம்மா சொன்ன மெசேஜாக இருக்கட்டும், அந்த 3 நட்சத்திரத்துக்கான மெசேஜ், அவங்க கொடுத்த பரிகாரம் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது எல்லாமே நம்ம வியூஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க இதை பார்த்துட்டு ஓம் துர்காம்மா போற்றி அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.